ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆய்லர்ஸ் தியரம் அண்ட் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் டீட்டெயிலாக தியரம் பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் ப்ராப்ளம்ஸ் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் தியரமில் என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆய்லர்ஸ் தியரத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் n ஒரு இன்டீஜர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அண்ட் ஜிசிடி ஆஃப் சம் a, n வந்து 1ன்னு இருந்துச்சு, அதாவது a and n ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்துச்சு அப்படின்னா, a பவர் 5 ஆஃப் n இஸ் காங்க்ருவன்ட் டு 1 mod n. a பவர் 5 ஆஃப் n இஸ் காங்க்ருவன்ட் டு 1 mod n. இதுதான் வந்து ஆய்லர்ஸ் தியரமில் கொடுத்துருக்காங்க. இதையும் சைனீஸ் ரிமைண்டர் தியரத்தையும் பேஸாக வச்சு தான் நம்ம வந்து இங்கே 2 சம் பார்க்க போகிறோம், 2 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் எனி இன்டீஜர் a, எந்த இன்டீஜர் எடுத்துக்கிட்டாலும் a பவர் 37 இஸ் காங்க்ருவன்ட் டு a mod 1729 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரூவ் பண்ணணும், நம்ம a பவர் 37 இஸ் காங்க்ருவன்ட் டு a mod 1729, ரைட்? ஸோ இந்த ஏன்றது இங்கே போயிடுச்சுன்னா அப்போ a பவர் 36 இது வந்து காங்க்ருவன்ட் டு 1 mod 1729 வரும். இப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே என்னன்றது எங்கே இருக்குது, இந்த எண்ணும் இந்த ஏவும் தான் ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு கொடுத்துருந்தாங்களே. ஸோ அப்போது இந்த 1729ம் இந்த ஏவும் ரிலேட்டிவ்லி ப்ரைம். அப்போ ஜிசிடி ஆஃப் a, 1729 1ன்னு வரும். இப்போ இந்த 1729க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். எடுத்தால் 7, 13, 19 3 ப்ரைம் நம்பர்ஸ் வரும். அப்போது இப்போ நம்ம இதை 3ஆக பிரிக்கிறோம். எப்படின்னா a பவர் 5 ஆஃப் 7 இஸ் காங்க்ருவன்ட் டு 1 mod 7. 5 ஆஃப் 7 இதெல்லாம் ஆக்சுவலாக என்னது, ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ வந்து ஒரு ப்ரைம் நம்பருடைய 5 எடுத்தோம் அப்படின்னா அது என்னது, p-1. அப்போ 7 - 1 6, a பவர் 6 இஸ் காங்க்ருவன்ட் டு 1 mod 7. அதே மாதிரி தான் அடுத்தது a பவர் 5 ஆஃப் 13, அதாவது a பவர் 12 இஸ் காங்க்ருவன்ட் டு 1 mod 13. அடுத்து a பவர் 5 ஆஃப் 19 இஸ் காங்க்ருவன்ட் டு a பவர் 18 which is congruent to 1 mod 19 வரும். இப்போது இந்த டேர்ம்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த டேர்ம்ஸ் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். இங்கே இந்த பவர் இருக்கு இல்லையா, இந்த பவர்ஸில் இந்த 36ன்ற நம்பர் வர வைக்கணும். இப்போ 6 இருக்குது, a பவர் 6 இருக்குது. இந்த a பவர் 6 கூட 6 மல்டிப்ளை பண்ணாதானே a பவர் 36. அப்போது இதை வந்து மொத்தமாக 6ஆல் ரைஸ் பண்ணணும் பவர். அப்போது எனக்கு a பவர் 36 காங்க்ருவன்ட் டு 1 mod 7 வரும். இதை நான் எப்படி எழுதலாம், a பவர் 37ன்னு எழுதலாமா? இந்த இங்கே வந்து 36 இருக்குது, இங்கேருந்து ஒரு a இங்கே அனுப்பிட்டேன்னா அது a பவர் 37. a பவர் 37 இஸ் காங்க்ருவன்ட் டு a mod 7. அதே மாதிரி அடுத்தது a பவர் 12ன்னு இருக்குது, 12 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் a பவர் 36. அப்போ 3ஆல் ரைஸ் பண்ணுறோம். அதையும் நம்ம a பவர் 37க்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சு அது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து a பவர் 18 அதை வந்து 2ஆல் ரைஸ் பண்ணணும். அப்போ a பவர் 36 இதையும் வந்து எழுதி வச்சுக்கிறோம். a பவர் 37க்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சு அது 3 ஈக்குவேஷன் வரும். இந்த 3 ஈக்குவேஷனையும் சைனீஸ் ரிமைண்டர் தியரம் படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், a பவர் 37 இஸ் காங்க்ருவன்ட் டு a mod 1729 வந்துடும். ஓகேவா? இதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், a பவர் 13 இஸ் காங்க்ருவன்ட் டு a mod 2730ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போது இங்கே வந்து எனக்கு வந்து a பவர் 12 இஸ் காங்க்ருவன்ட் டு 1 mod 2730. இப்போ நான் வந்து இந்த 2730க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் வந்து இப்படி போட்டு இப்படி கொண்டுட்டு வரணும். இங்கே வந்திருக்கிற இதை தான் இப்போ நான் கன்சிடர் பண்ணணும். இப்போ இந்த பவரை நான் 12ன்னு மாற்றணும். 1 2 4 6 12 இதெல்லாம் நான் 12ன்னு மாற்றணும். ஆல்ரெடி இது 12ன்னு இருக்குது, ஸோ இது பிரச்சனை இல்லை. மற்ற எல்லாத்தையும் நான் பவர் 12க்கு மாற்றி அப்புறம் அதை a பவர் 13ன்னு வச்சு எழுதி அதை ஈக்குவேஷன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதை சைனீஸ் ரிமைண்டர் தியரமில் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இவ்வளோ தான் வந்து இந்த ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷனோடைய ப்ராப்ளம்ஸ். இங்கே வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, இது ஒரு தியரம், பட் ஜஸ்ட் நான் இதை மட்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குன்றதுக்காக எந்த பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னன்னு சொல்லி எந்த பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்துக்கிட்டாலும் அந்த எண்ணை நம்ம வந்து சம்மேஷன் d டிவைட்ஸ் n 5 ஆஃப் d நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்து சம் ஆஃப் ஆல் டிவைசஸ்ன்னு வரும். அப்போ அது என்னன்னு தானே இருக்கும். சம் ஆஃப் ஆல் டிவைசஸ்னால் அது சம் ஆஃப் ஆல் நம்பர் ஆஃப் டிவைசஸ். ஓகேவா? அப்போ அது n தானே, அதை தான் வந்து இங்கே சொல்கிறோம். இப்போ நான் வந்து n10ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? n10 அப்படின்னா 10உடைய இது ஆக்சுவலாக இந்த தியரத்தோடைய எக்ஸாம்பிள், தியரம் ப்ரூவ் பண்ணியிருக்கிற விதத்தோடைய எக்ஸாம்பிள் நான். ஸோ தியரம் ப்ரூஃப் வைஸ் எக்ஸாம்பிள் தான் நான் இங்கே ஒரு தடவை சொல்கிறேன். அடுத்தது நார்மல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். n ஈக்குவல் டு 10 அப்படின்னா இப்போ என்னுடைய டிவைசஸ் என்ன, 1 2 5 10. அப்போ நம்ம 4 செட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? செட் 1 வந்து S1 என்ன அப்படின்னா m இன் செட் ஆஃப் ஆல் m such that m, 10 is equal to 1. ஓகேவா? அதாவது இந்த எம்மும் 10ம் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கிற மாதிரி. அப்போ S1ல் எனக்கு என்னென்னலாம் வரும், ஜிசிடி 1ன்னு இருக்கிற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா 1 3 7 9 இதெல்லாம் வருமா? அப்போ S1உடைய கார்டினாலிட்டி 4. அப்போ 5 ஆஃப் 10 வந்து எனக்கு 4.
ரைட்டா? அடுத்தது S2 பார்த்தோம் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் m such that GCD of m, 10 is equal to 2. 2ன்னு ஜிசிடி வரது வந்து 2, 4, 6, 8க்கு மட்டும்தான் 2ன்னு ஜிசிடி வரும். அப்போ அதுக்கு வந்து கார்டினாலிட்டி 4. அடுத்தது S5. 5னா ஜிசிடி எனக்கு 5ன்னு வரணும். அப்போ ஜிசிடி 5ன்னு வர்றது 5, 10க்கு மட்டும்தான் எனக்கு ஜிசிடி 5. அதனால் கார்டினாலிட்டி ஆஃப் S5 வந்து 1. அதே மாதிரி 10க்கு 10, 10 ஜிசிடி எப்போ எனக்கு 10ன்னு வரும்? 10, 10க்கு தான் எனக்கு ஜிசிடி 10ன்னு வரும். ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் S10 வந்து 1. இப்போ இந்த 4 இதையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 4 + 4 + 1 + 1 is equal to 10. 10ன்றது என்ன? n வந்துருச்சா? இதே தான் வந்து எப்படியும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபை ஆஃபில் வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஃபை ஆஃப் n/d. டின்றது என்ன? டிவைசர்ஸ் தானே இதெல்லாம். n/d இதோடைய சம்மேஷன் தான் வந்து என்னது? n அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து இப்போ நான் ஒரு நார்மல் ப்ராப்ளம் வைஸ் நான் காமிக்கிறேன். இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஃபை ஆஃப் d = 36 அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ணணும். அப்போது நான் வந்து இந்த 36 தான் வந்து எனக்கு என்ன? n. இந்த என்னுடைய டிவைசஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 1லேருந்து 36 வரைக்கும் இத்தனை நம்பர் இருக்கும். இப்போது நான் ஃபை ஆஃப்ன்றதை வச்சே நான் வந்து அதோடைய வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ 36 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் எனக்கு 2² × 3² வரும். அப்போது ஃபை ஆஃப் 36/1 இங்கே வந்து எனக்கு d = 1. ஓகேவா? அப்போ ஃபை ஆஃப் 36/1ன்றது ஃபை ஆஃப் 36. அப்போ 36 இன்ட்டு, அதாவது n இன்ட்டு ஃபார்முலா என்ன? n இன்ட்டு 1 - 1/p1 இன்ட்டு 1 - 1/p2 பெரிய ப்ராக்கெட் டில் 1 - 1/pr. இதுதானே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி எழுதணும். இங்கே p1ன்றது 2, p2ன்றது 3. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் எனக்கு ஒரு ஆன்சர் வரும். இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றுத்துக்குமே கண்டுபிடிக்கணும். இங்கே d = 1, அடுத்து d = 2னா எனக்கு வந்து 36/2 18, 3னா 36/3 12, 36/4 9, 36/6 6, 36/9 4, 36/12 3, 36/18 2, 36/36 1. ஸோ இப்போது இங்கே நான் ஃபைனல் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா? இந்த ஃபைனல் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலாக இதெல்லாம் ஆட் பண்ணால் எனக்கு வந்து என்னோட ஆன்சர் கிடச்சிரும். 36ன்னு கிடச்சிரும். இதுதான் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணியாச்சா? அவங்க கொஷனில் கொடுத்துருக்க மாதிரி இந்த சம்மேஷனை வெரிஃபை பண்ணியாச்சு 36 அப்படின்ட்டு. அடுத்தது ஒன்று ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோ இந்த டேர்ம் சம்மேஷன் d / 36 -1⁻36/d ஃபை ஆஃப் d இது வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்மெட்லேயே போவோம். -1⁻36/d ஃபஸ்ட்டு நான் வந்து d வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ -1⁻36/1 36/1 என்ன? 36. அதாவது 36ன்றது ஈவன் நம்பர். -1க்கு நம்ம ஈவன் பவர் கொடுத்தோன்னா அது +1ன்னு வரும். இன்ட்டு ஃபை ஆஃப் dன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ d = 1ன்னு எடுத்துருந்தேன்னா இங்கே நான் ஃபை ஆஃப் 1 வேல்யூ தான் எழுதணும். ஃபை ஆஃப் 1 என்ன? 1. ஓகேவா? அப்படி எழுதணும். அடுத்து 18ன்றது என்ன? 36/2. அப்போ இங்கே d உடைய வேல்யூ 2. அப்போ இங்கே ஃபை ஆஃப் 2 என்ன? ஃபை ஆஃப் 2 1. அதை எழுதணும். அப்போ இங்கேயும் ஈவன் பவர் +1ன்னு வரும். அடுத்தது ஈவன் பவராக தான் வரும். இங்கே வந்து ஃபை ஆஃப் 3 உடைய வேல்யூ. இங்கே ஃபை ஆஃப் 4, இங்கே ஃபை ஆஃப் 5, இங்கே ஃபை ஆஃப் 6, இங்கே ஃபை ஆஃப் 7, ஃபை ஆஃப் 7 இல்லையோ, ஃபை ஆஃப் 6, ஃபை ஆஃப் 9, ஃபை ஆஃப் 12, ஃபை ஆஃப் 18, ஃபை ஆஃப் 36. இந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈவன் பவர்ஸ் இருந்ததுன்னா அது +1, ஆட் பவர்ஸ் இருந்ததுன்னா அது -1 இன்டூ இந்த டேர்ம் இருக்குது. அந்த டேர்மை மறக்காமல் போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 வந்துடும். இதோட இந்த சாப்டர் முடியுது.